அபரிமிதமான வளர்ச்சி இருந்தாலும், அபரிமிதமான விளைச்சல் இருந்தாலும், மிகப்பெரிய அளவிற்கு அரிசி கோதுமை எல்லாம் விளைந்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய சமூகம் இல்லை. அது மாறிடுச்சு, பழைய மாதிரி கிடையாது, இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போ யாருக்கு அதிகமா போய் சேருது அப்படின்னா, இந்த உற்பத்தி கருவி எனக்கு சொந்தம்னு வச்சிருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு அதிகமாக போகுது. அவனுடைய சந்ததியினருக்கு அதிகமாக போகுது, அவனுடைய தேவைக்கு மேல அதிகமாக போகுது. அப்ப யாருக்கு போய் சேராம இருக்கு, இல்லைன்னா குறைவா போய் சேருதுன்னா, உற்பத்தி கருவி எதுவுமே இல்லாம, சொந்தமாக இல்லாம, தன்னுடைய உழைப்பை மட்டுமே உற்பத்தி கருவியை வச்சிருக்கவன் நம்பி அவனுடைய உழைப்பை மட்டும் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒண்ணு போக மாட்டேங்குது, இல்லாட்டினா என்ன ஆகுது, கொஞ்சமா போய் சேருது. அவன் உழைப்புக்கு தகுந்தாற்போல், குறைந்தபட்சம் அவனுக்கு உழைப்போட தகுந்தாற்போல், இல்லைன்னா அவன் வாழ்வதற்கு தகுந்தாற்போல், குறைந்தபட்சம் அவன் வாழ்றதுக்கு, நான் சொல்றது அவன் உயிர் வாழ்றதுக்கு தகுந்தாற்போல் கூட அவனுக்கு அந்த உற்பத்தி பொருள் போய் சேரல. இப்படியாக சமூகம் மாறும் பொழுது, நான் சொல்றேன்ல, இந்த உற்பத்தி கருவியை சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்துல எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைவு. 100 பேர் இருந்தான்னா அதுல ஒரு 10 பேர்கிட்ட தான் உழைப்பு கருவி, அந்த உற்பத்தி கருவி சொந்தமாக இருக்குது. 90 பேர் இவனை நம்பி வாழ்றான். ஆனா இந்த 10 பேர் உற்பத்தியாகக்கூடிய எல்லா பொருள்லையும் 99% தனக்காக எடுத்துக்கிறான். இந்த 10 பேர் மீத 1% மீதம் இருக்க 90 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறான். அதுவும் கூட பகிர்ந்து கொடுக்கப்படுவதில்லை, அதுவும் கூட சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படுவதில்லை. இந்த 90 பேர்ல அந்த 1% உற்பத்தி பொருள்ல ஒரு சின்ன பொருள் கூட கிடைக்காம தினசரி உயிரிழக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது 1-2 பேர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த உயிரிழப்பு தினமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியாக சமூகம் மாறும் பொழுது இந்த 90 பேரு இந்த 10 பேரை எதிர்த்து கேள்வி கேட்பானா, கேட்க மாட்டானா? என்ன நடக்கும்? ஒரு கட்டம் வரைக்கும் அவன் பொறுத்துப்பான். அதுக்கு பிறகு டெய்லி ஒரு 3 பேர் சாவறான் சாப்பாடு இல்லாம. ஆனா இந்த 10 பேரு சாப்பாட்டை விரயமாக்குறான். அவன் வீட்டுல ஒருத்தர் இருக்கான், இல்லைன்னா 3 பேர் இருக்காங்க. ஆனா 100 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்க வீட்டுல சமைக்கப்படுது தினந்தோறும். அது விரயமாக்கப்படுது. 3 பேர் சாப்பிட்டு மீதத்தெல்லாம் விரயமாக்குறான். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 90 பேர், செத்து கொண்டிருக்கவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 90 பேர் என்ன பண்ணுவான்? அடிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்பான். ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்பான். அப்போ இவனை, இந்த 90 பேரை நீ என்ன பண்ணணும்? அவனை ஒடுக்குவேன். அவனை ஒடுக்குவதற்கு என்ன வேணும்? போலீஸ் வேணும். எஸ், ஏதோ ஒரு கருவி வேணும்.